யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. சபாஸ் பார்த்திபன். பார்த்திபனுக்கு ஒரு சபாஸ் சொல்லலாம். நான் கூட ரொம்ப வருத்தப்பட்டேன், ரொம்ப வருத்தப்பட்டேன். மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு பார்த்திபன் பயந்தாங்குள்ளியா? எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆண்மகனாக இருந்து கொண்டு, எதையும் ஆதரித்து பேசக்கூடிய ஒரு திறமைசாலியாகவும் இருந்து கொண்டு, எந்த ஒரு சூழலையும் சமாளிக்கும் தகுதி உடைய ஒரு பார்த்திபன் ஒரு 1 2 3 1 2 3 3 கிட்ட நம்ம போய் ஆயிரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டது எனக்கு வருத்தம் உண்டு. ஏனெனில் இந்த செய்தியை முதலில் பதிவிட்டவன் நான் தான் பதிவிட்டேன். திரிஷா செய்தி பதிவிட்ட அடுத்த அரை மணி நேரத்துக்குள் நான் அப்லோட் பண்ணேன், இதில் இணையத்தில் அப்லோட் பண்ணிட்டேன். ஆனால் அதை பதிவிட்டு முடிந்த அரை மணி நேரம் அதை ஏறுறதுக்கு உள்ள வெளியே பார்த்தா நீங்க மன்னிப்பு கேட்ட கடிதம், மன்னிப்பு கேட்ட வாய்ஸ் ஓவர் வெளியே வந்துருச்சு. அது ஒருவேளை ஃபேக்கா இருக்குமோன்னு நினைச்சேன். வீடியோவே இருக்கு. அட என்னப்பா, நீ இப்பத்தான் உன்னை பாராட்டி ஒரு போட்டிருக்கேன், குந்தவைக்க சொல்லுன்னு சொன்னதை பெருமையா பார்த்து நான் பேசியிருக்கிறேன், அதுக்குள்ளே இப்படி ஆகி போயிட்டான்னு சொல்லி ரொம்ப வெட்கப்பட்டு தான் நான் போனேன். உண்மையை சொல்ல போனான் என் தம்பியிடம் சொல்லிட்டு தான் நான் செஞ்சேன். இப்படி பண்ணிட்டாப்லையே, பேசிட்டாரு, இந்த மாதிரி பண்ணிட்டானே பார்த்திவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். ஏன்னா மன்னிப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். மன்னிக்கிறவ பெரிய மனுஷன, மன்னிப்பு கேட்கறவனை விட மன்னிப்பு கொடுக்குற பெரிய மனுஷன்னு சொல்லி விரும்மாண்டியில் கமலஹாசன் ஒரு வசனம் மன்னிக்கிறவன் ஒரு பெரிய மனுஷன்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாப்புல. ரொம்ப உருக்கமான குரல்ல அந்த இது இருக்கும். விஜயகாந்த் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், மன்னிப்பு என்கின்ற சொல்லுதான் எனக்கு பிடிக்காத சொல்லுன்னு சொல்லுவார். ஏன்னா இந்த சினிமாக்களுக்கு சினிமாவில் இருக்கக்கூடிய வசனங்களையே நான் சொல்கிறேன், அப்படித்தானே இருந்தது. ஆனால் இப்படி புசுக்குன்னு ஒரு தரங்கட்டவங்க செய்திக்கிட்ட மாற்றான் மனைவி ஒரு புள்ள கோர்ட்டில் கதறி துடித்து அழுது கொண்டு இருக்கும்போது நாங்கள் ஒன்றும் சும்மா பேசலைங்க, எங்களுக்கு அந்த உணர்ச்சியும் உணர்வும் இருக்கும். வேடனுக்கு பேசினேன். வேடன் யார்? கேரளாவில் இருக்கிறான். அது ஒரு பாப் பாடகராக இருக்கா. எனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நாங்கள் ஆதரித்து பேசினோம். ஏன்? எங்கள் ஈழத்தாய் பெற்றெடுத்த வீரமகன் என்பதற்காக அவனை நான் ஆதரித்து பேசினேன். எங்கள் ஈழத்தாய் பெற்றவள், அகதியாக வந்தவள், அதே அகதியாக அந்த ஈழப்பெண்மணி ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றிருந்தால், அமெரிக்க நாடுகளுக்கு சென்றிருந்தால் பெரும் கோடீஸ்வரியாக இருந்திருப்பாள். இந்த பாவப்பட்ட இந்தியாவிற்குள் நுழைந்து, இந்த பாவப்பட்ட தமிழ்நாட்டிற்குள் நுழைந்ததுனால பிச்சை எடுப்பதை விட கேவலமாக எங்கள் தமிழ் மக்கள் இந்த மண்ணில் உழல்கிறார்கள். ஈழத்தமிழர்கள் அவர்களுக்காகத்தான் உணர்ச்சி எடுத்து நான் வேடனுக்காக நான் முதலில் பேசினேன். அதே போல்தான் அனாதரவாக நிற்கக்கூடிய சங்கீதா என்கின்ற ஈழப்பெண்ணிற்காகத்தான் நாங்கள் பேசுகிறோம். எனக்கு ஒன்று விஜயோட அரசியலை நாங்கள் எதிர்ப்போம். ஏன்னா நீ உன்னுடைய அரசியல் பண்ணலை, நீ யாருக்கோ நீ லவக்குன்னு குலைக்கிறதுனால நாங்களும் குலைச்சி தீர வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா நீங்க ஏதோ காவலுக்கு காவற மாதிரி சொல்றீங்க, அப்படி கிடையாது. நாங்களும் உங்களை மாதிரியே என்ன செய்யணும், ஒரு திருடனை பார்த்து குலைக்கும் இல்லையா, அது மாதிரி நாங்கள் குலைச்சிக்கிட்டு இருக்கோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. பங்களா நாய் குலைக்கிறதுக்கும் தெருவில் நின்றுட்டு ஒரு நாய் திருடை வர்றது குலைக்கிறதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு தம்பி. அதைத்தான் நம்ம சொல்றோம். அப்படிப்பட்ட ஒருத்தரோடு சேர்ந்து நீ சோடி சேர்த்து கையை போட்டு மானங்கெட்டு ஒரு கல்யாணத்துக்கு போறிய, அந்த கல்யாணம் விளங்குமா போல? நீ நான் தவறா சொல்ல விரும்பல, எதுவும் வேண்டாம், ஊருக்கே தெரியும் நீ யார் என்பது ஊருக்கே தெரியும். சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஊருக்கே தெரியும். சந்தையில் பேரை அடிச்சு போட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃப்ராடு பாலிட்டிஷியன் சொல்லி போட்டால் சீமா வருவான். அது மாதிரி ஓம்பேரை போட்டால் என்ன வருங்கிறது அது மக்கள் பார்த்துக்கிட்டோம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு நீ பேசக்கூடிய அளவுக்கு உண்டான தகுதியில், ஆனால் பார்த்திவே மன்னிப்பு கேட்டானேங்கிறது தான் இப்படி இருக்கிறதுக்கு சரியான தேதி. நேற்று பார்த்தேன், நான் காணொலியை பார்த்தேன். எனக்கு உடனடியாக பதிவேற்ற முடியாத சூழலில் தான் நான் இப்போ பேசுகிறேன். முழுமையாக 2-3 தடவை கேட்டேன். நல்லா சொல்லியிருக்கான். 3வது மனுஷி, 3ஆம் தரத்திலானவன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? காரி தூண்டுப்பிட்டான். ஏன்னா அவன் மன்னிப்பு கேட்டான் இல்லையா, மன்னிப்பு கேட்டதற்கு பிறகும் உங்களுடைய சொற்கள் இருக்கு இல்லையா, என்னமோ நீங்கள் இப்போ இந்த பரம்பரையிலேருந்து வந்தவ மாதிரியும் இதுகளில் பேசினது மாதிரியும், யார் கொடுத்த தைரியம்? சமுத்திரக்கனி கேட்டதை நான் சொல்கிறேன்.
அதையும் பேசியிருக்காப்புல பார்த்திபன். அதனால தான் பார்த்திபனுக்கு சல்யூட் பண்ணுறோம். நம்ம பேசணும், அநீதியை கண்டு பொங்கி எழணுங்க. நமக்கு எதுக்கு வம்பு? ஒரு பெரிய மனுஷனை கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா, ஆளுங்கட்சியாக இருக்கிறவனா யாரையும் எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டா, நம்ம மாநிலத்தில் பிரதமர் இருக்கிறாங்கன்னா அவங்கள எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டா, ஜனாதிபதியாக இருந்தால் நீங்களாம் எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா, ஜனநாயகம் தவறு செய்தால் நானாக இருந்தாலும் சரி, நீங்கள் மேலே இருந்து பார்க்கலாம், நாங்கள் கீழே இருந்து பார்க்குறோம், பேசுகிறோம், டிஸ்கஷன், விமர்சனம் ஜனநாயகத்தில் உண்டு. அதை எதிர்கொள்ளணும். உண்மையைத்தானே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஒரு கல்யாணத்துக்கு வெக்கம் இல்லாமல் போகிற அவர் வந்து கண்டிக்கிறார். என்ன சொல்கிற? பல உண்மைகளை வெளியே விடுறதுங்கிறாரு. கிளறக்கூடாது, கிளண்டிங்கன்னா நாத்தம் எடுக்கும் சொல்லிட்டாப்புல. என்ன சொல்கிறாப்புல? ஸ்கிரிப்டுன்ட்டார். ஸ்கிரிப்ட் புரிகிற தோழர்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். அதில் எனக்கு நீ மூணாவது மனுஷின்ட்டாப்புல பார்த்திவ. எப்படி சொன்னா, உன்னிடம் மன்னிப்பு கேட்டதற்காக நான் வருந்துகிறேன்ட்டாப்புல. இந்த கேவலம் உனக்கு தேவையா? இந்த கேவலம் உனக்கு தேவையான்ங்கிற? உன்னிடம் மன்னிப்பு கேட்டதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். யார்கிட்ட? மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்ட்டான். நான் ஒரு தரம் தாழ்ந்த ஒருத்திட்ட வந்து நான் அப்படி கேட்டிருக்க கூடாது, பேசிட்டேன். ஏன் பேசிட்டேன்? இது தனிப்பட்ட 3 பேர் விஷயம். முதல்ல நண்பர் விஜய், அது என்னுடைய நண்பர். அவர் செய்ததுக்கு கரூர் பிரச்சனையில விட இது ஒரு பெரிய தவறு. பார்த்திபன் சொல்றார், கரூர்ல ஒரு பிரச்சனை நடந்தது, அது கூட விஜய் பேரை வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து கெடுத்து போகல. அதுல இருந்து ஒரு மீண்டு எடுக்கக்கூடிய செய்தி அதுல வந்தது. ஆனால் இந்த செய்தி இருக்கு இல்லையா, இவ்வளவு கூட்டிக்கிட்டு நீங்க கல்யாணத்துக்கு போன செய்தி இருக்கு இல்லையா, அந்த செய்தி கரூர் பழி சம்பவத்தை விட பெரிய சம்பவமா இருந்துச்சு அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க நல்லா கவனிக்கணும். நான் வந்து பிஸ்மியை பத்தி பேசியிருக்கிறேன். அவர் கூட இருக்கக்கூடிய அந்தணனை பத்தி அவர் சொல்றாரு, பார்த்திபன் சொல்றாரு, அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரும் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ பிஸ்மி கூட இருக்கக்கூடிய அந்தணன் சொல்லியிருக்காங்களாம், சார் இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் நியாயமா? என்ன வயசாகுது? 50 வயசாகிற விஜயம், 44 வயசாகக்கூடிய திரிஷாவும் இப்படி என்னத்துக்கு அவங்க ஜோடி போட்டு ஒரு கல்யாணத்துக்கு போய் இப்படி அசிங்கப்படுத்துறாங்களே? அவங்களுக்கே இது அசிங்கமா தெரியல சார். இதெல்லாம் நியாயமா சார்? இதெல்லாம் யாரும் கேட்க முடியாது. அந்தணன் சொல்லியிருக்காப்புல, பேரை சொல்லியே பார்த்திபன் சொல்லிட்டாரு. இன்னொரு பத்திரிகையாளரை சொல்றாரு, அவர் சொல்றாரு, அவரும் பேசுறாரு, இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி. சமுத்திரக்கனி பேசணும்னு சொல்ற, நம்ம பேசின எல்லாத்தையுமே அவர் பார்த்திபன் என்னத்தை பேசியிருக்கிறாரு. சமுத்திரக்கனி யாருக்கு காட்டுவதற்காக நீ இந்த வீரத்தோட நீ போற? என்ன அப்படி என்ன ஈகோ வேண்டி இருக்கு? நீ யாருக்கு உன்னை நிரூபிக்க போற? சமுத்திரக்கனி பேசினாரு. இதெல்லாம் மைண்ட்ல எனக்கு இருந்தது. அந்நேரம் போல படத்தை இப்படி போட்டாங்க. போட்ட உடனே எனக்கு ஒன்றும் தெரியல. பக்கத்துல இருந்தவங்க வந்து குந்தவை குந்தவைன்னு சொல்லி விஜய் டிவியில ஒன்று இருக்குல்ல, ஒரு மேக்கா பிரியங்காங்கிறவ அவ போட்டு கொடுத்துருக்குறா. அது சொன்ன ஒன்று, குந்தவையை குந்தவித்தால் நல்லதுன்ட்டு, வீட்டில் குந்தி இருந்தால் நல்லது அப்படின்னு பொருள்பட நான் சொன்னேன். ஆனால் அந்த செய்தியை பாண்டே வெளியில வராரு. வந்த உடனே நீங்க இந்த விஷயத்தை மட்டும் தவிர்த்திருக்கலாம்னு சொல்லி தந்தி டிவியில இருந்த பாண்டேங்கிற பார்ப்பனர் வந்து சொல்லியிருக்காப்ப. என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஏன் சார் என்னாச்சு, நான் ஒன்றும் இதாக பேசலையே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நீங்க விடிஞ்சா பாருங்க, நாளைக்கு என்னன்னு பாருங்க. என்ன சார் அப்போ தப்பா சொல்லு, நீங்க விடிஞ்சா பாருங்களேன் சார் அப்படின்னு சொல்லி பாண்டே சொன்னாரு. நான் உடனே அன்டைமா இருக்குங்கிறதுக்காக ஒரு லேடி நிர்வாகி அப்படிங்கிறதுனால ஃபோன் இந்த டயத்தில் பேச வேண்டாம்னு சொல்லி செய்தியை நான் பண்ணி, அந்த செய்தியை மட்டும் எடிட் பண்ணிடுங்க, வேண்டாம் அது பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொன்னால், ஆனால் அதை மீறி வந்துருச்சு. இந்த இடத்துல தான் முக்கியமான செய்தி சொல்கிறாப்ப, அதுதான் பிஸ்னஸ். நம்ம சொல்கிறோம்ல 3% யாரை நம்பினாலும் நம்ப, அவங்கள நம்பாதன்னு சொல்லி பெரியார் சொன்னார் என்று நாம் பேசுகிறோம் இல்லையா? அதில் என்ன சொல்கிறாரு, அவங்க காலையில் வெளியே விட்டாங்க. வெளியே விட்ட உடனே இவர் சேவல் கோழி பிரச்சனை நான் ஏஐயில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதில் கொஞ்சம் தாமதமாயிடுச்சு சாரி கேட்குறதுக்கு. இது கொஞ்சம் முன்ன வந்திருந்தால் நான் மன்னிப்பே கேட்டிருக்க மாட்டேன், ஏன்னா அவள் 3ஆம் தரமானவள் என்றார். எல்லோரும் திட்டும் போது, மன்சூர் அலிகான் திட்டும் போது பேசாம இருந்தவர். அப்புறம் வக்கீல் மூலமா பதில் சொன்னவர். பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் இந்த பேரை சொல்லும் போது வக்கீல் மூலமா பதில் சொன்னவர். அதை விட இன்னொன்று சொல்லட்டுமா? ஈரோட்டுக்காரர் ஒருத்தர் பேசினார். சிறுதாபுரம் எம்எல்ஏக்கள்லாம் வச்சிருக்கும் போது 25 லட்சம் ரூபா எனக்கு இந்த மாதிரி இதாக வேணும்னு அதுக்கு வந்து தோழர் கருணாஸ் பேரை பயன்படுத்தி சொன்னாப்புல.
நான் பார்த்தேன். பதில் பேசினீங்க, இன்னும் பேசலாமா? எனக்கே வாய் கூசுது. அதுக்கு ஒரு தகுதியோடு நடத்துகிறேன். நான் அந்த சேனல் வந்து ஒரு தகுதியோடு நடத்துகிறேன் அப்படிங்க. எவ்வளவு செய்திக்கும் பேசாமல் என்னை மட்டும் நீங்க பேசியதற்கு நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திபன் சொல்லி, அதனால தான் அவருக்கு நம்ம ஒரு சல்யூட் சொல்றோம். எல்லா செய்திகளும் போட்டு விட்டோம். இது திரிஷா விஜய் செய்தி மட்டுமல்ல, இது ஒரு கன்குலேஷன். அப்ப நீ யாரை நீ எதிர்க்கிற, யார்கிட்ட நீங்க மௌனமா இருக்கிற, யாருக்கு வக்கீல் மூலமாக நீங்க பேச வைக்கிற மாதிரி இருக்கிற, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ஒருத்தன் மௌனமா உட்காந்துக்கிட்டு இருக்கிறான்ல, அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? கெட்டின பொண்டாட்டியை விரட்டி, பெத்த அப்பனை விரட்டி, நீ பெற்ற பிள்ளையை விரட்டி, பெண் பிள்ளையை விரட்டி, ஆத்தாளை விரட்டிட்டு இன்னொருத்தி கூட கூத்தடிக்கிறாவே, அமைதியா இருக்கிறானே, உன்னை விரட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதைப்படி பார்த்துக்கோ. அதைத்தான் நம்ம சொல்றோம். இவர்கள் அரசியல் என்று வருகிற பொழுது ஆபத்தானவர்கள், இதுக்கெல்லாம் ஒர்த்து இல்லைன்னு சொல்றோம்ல, அதை தோழர் வேல்முருகன் சொன்னதைத்தான் சொல்றோம். தோழர் விஜய், நீ இதுக்கு ஒர்த்து இல்லை. அதனால தான் இந்த செய்திகளை கண்டினியூ நியூஸ்களாக நான் அப்டேட் பண்ணுகிறேன். பார்த்து கவனமாக, தேர்தல் நேரம் மாய வலையில் நாம் விழுந்து விட வேண்டாம். நன்றி, வணக்கம் தோழர்களே. மீண்டும் பார்த்திபனுக்கு ஒரு சல்யூட். வணக்கம் தோழர்.